நான் நிஷோக் நாராயணன், கோயம்புத்தூர் ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கும் மாணவன். நான் ஒரு என்சிசி மாணவன் மற்றும் யோகா ஆசிரியரும் கூட. என் உரையை நான் தொடங்குகிறேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். என் தாய்மொழியான தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஒரு தலைமுறை தன்னை உயர்த்தி கொள்ள ஒரு தலைவர் அவர் வாழ்வையை தியாகம் செய்து கொள்கிறார். அப்படியான வழித்தோன்றலாய் விடியலாய் இங்கு அமர்ந்திருக்கும் எங்களது முதல்வர் அவர்களுக்கு என் மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இது ஒரு சாதனை நிகழ்வல்ல, இது ஒரு வரலாற்று நிகழ்வு. எங்களை போன்ற எதிர்கால தலைமுறைக்கு இது வழிகாட்டும் மொழி விழா. ஐயா அவர்களை இந்த மேடையில் பாராட்ட எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த வாய்ப்பை என்னை போன்ற எத்தனையோ கல்லூரி மாணவர்களின் குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். நியமிக்கும் தலைவராக நீங்கள் வாகை சூடியது எங்களுக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. அறிவு என்பது புத்தகங்களால் மட்டுமல்ல, அனுபவமும் உணர்வும் உயர்ந்த நோக்கமும் இணைகிற போது அது முழுமை அடைகிறது என்று எங்களுக்கெல்லாம் உணர்த்தியவரே நீங்கள்தான். உங்களை பாராட்ட எங்களுக்கு வார்த்தைகள் தான் கிடைக்கவில்லை. இன்றைய தலைமுறையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் கல்வி களத்தில் நீங்கள் மாநிலத்திற்கான சுயாட்சியை பெற்று எங்களை போன்ற மாணவர்களின் கல்வி பயணத்தில் நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்கள். துணிச்சலுடன் பல வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் வகுத்து கொண்டே இருப்பதால் தான் மாணவர்களாகிய நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம். யாராலும் களவாட முடியாத செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே என்று உணர்ந்ததால் தான் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக தரமான கல்வியை வழங்கி மாணவர்களின் தரத்தை மேம்படுத்த போராடி வரும் எங்கள் முதல்வரே, உங்களுக்கு நாங்கள் பக்கத்துணையாக இருப்போம் என்று உறுதியளிக்கிறோம். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றார் மகாகவி பாரதி. அவர் சொன்னது போல அரசு பள்ளி உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக நம் முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட நம்ம ஊர் நம்ம பள்ளி திட்டம் மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கொங்குமண்ணாம் கோவையில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நிகராக அரசு நடுநிலை பள்ளியும் செயல்பட்டு வருகிறது என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இப்படி மாணவரின் நலனையே கருத்தில் கொண்ட ஒரு தலைவரின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகம் இயங்குவது நிச்சயமாக சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இந்த தருணத்தில் சில தலைவர்கள் கூறிய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எதிர்காலத்தை கட்டமைக்க கல்விதான் அடித்தளம் என்றார் அறிஞர் அண்ணா. அறிவை வளர்க்கும் கல்வியே அடிமைத்தனத்தை அளிக்கும் ஆயுதம் என்றார் தந்தை பெரியார். இதையெல்லாம் மெருகேற்றும் விதமாக எண்ணற்ற கலை படைப்புகளையும் சிலைகளையும் தமிழாக பேச வைத்தார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்படி மாணவர்களின் வெற்றியே தமிழகத்தின் வெற்றி என்று ஆணித்தரமாக திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் நம் முதல்வர் அவர்கள். இது மட்டுமல்ல, ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக இருந்தது அரசு குடிமை பணி. இன்று நம் முதலமைச்சரால் கொண்டு வரப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அது எட்டும் கனியாக மாறியிருக்கிறது. கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. அதனை நிறைவேற்றும் விதமாக அரசு பல திட்டங்களை கல்வியின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு திட்டம்தான் இல்லம் தேடி கல்வி என்ற இனிய திட்டம். இந்த தருணத்தில் என் அனுபவம் ஒன்றை கூற விரும்புகிறேன். சின்ன வயசுல நாங்கெல்லாம் படிச்சிருக்கோம், சம உரிமை, நல்லிணக்கம், சுயாட்சி, மாநில உரிமை என்று ஒரு சில வார்த்தைகளை. ஆனால் அதற்கான அர்த்தத்தை இந்த அவையும் இந்த அரசும் எங்களுக்கு புரிய வைத்து விட்டது. முதல்வர் அவர்களே, உங்களின் ஒவ்வொரு முடிவும் வரலாற்றின் பக்கங்களை மாற்றட்டும். உங்கள் வழி எங்களுக்கு பாதை காட்டட்டும். அத்துணை பேருக்கும் என் நன்றி. இந்த மாபெரும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் மலர்விழி அம்மா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ்,
இனி எல்லாம் தமிழே. நன்றி.